பேரணிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த தொகுதியில திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக செல்வ பெருந்தகை அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவர் போட்டி போடுறாரு. அதிமுகவின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏவான பழனி அவர்கள் போட்டி போடுறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா சிந்து அவர்களும், தாவேக கட்சியின் சார்பில் தென்னரசு அவர்களும் போட்டி போடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர்கள வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் வரணும்னு விருப்பம் இருக்கு? எங்களுக்கு இங்கே டிஎம்கே கூட்டணியில் இருக்க கைச்சின்னம் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் செல்வ பிறந்தகை இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காரு. அதிகபட்சமாக அதிமுக வேட்பாளர் பழனிக்கு தான் முதல் வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பிறந்தகைக்கு தான் சாதகமா இருக்குதுங்க. ஸ்டாலின் தான் வரணும். காலையிலேயே நல்லா துண்டு போட்டு பிரகாசமா இருக்கீங்க. அதிமுக தான் சப்போர்ட்டா? ஆதரா அம்மா சின்னம், அது எம்ஜிஆர் சின்னம். அது யார் நிலம் போடுறது ரெட்டாலைக்கு ஒரே சின்ன ரெட்டால தான் விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணி வேட்பாளர் செல்வ பிறந்தகைக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி வேட்பாளர் தான் ஜெயிப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே டிவிக்கே வரது கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாம் சப்போர்ட்டிவ் அதிகமா டிவிக்கேக்கு தானே இருக்காங்க. விஜய் தான் ஜெயிப்பாங்க. டிஎம்கே கூட்டணி செல்வ பிறந்தகள் இருக்கு. காங்கிரஸ்க்கு ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. செல்வ பிறந்தகை தான் சார் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே. பழனிக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பிகே தென்னரசு தான் ப்ரோ. அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் செல்வ பிறந்தகை ஜெயிப்பாரு. சூரியனுக்கு தான், அவரு தான் சிஎம் தான் நல்லா செய்யறாரு. அவர் தான் போடுவோம் நாங்க ஓட்டு. ஏடிஎம்கே தான் ஜெயிப்போம். ரெட்டலைக்கு ஜெயிச்சா நல்லா இருக்கும் சார். எங்க தளபதி விஜய் சிட்டிங் எம்எல்ஏ செல்வ பிறந்தகை ஜெயிப்பாரு. இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கைச்சின்னம் தான். முக ஸ்டாலின். ஸ்டாலின் தான் ஜெயிக்கணும். ஸ்டாலின் தான். முக ஸ்டாலினுக்கு தான், அவருக்கு தான். இந்த முறை பழனிசாமி வரலாம். நமக்கு திமுக தான் தலை போட்டுனேன். மாற்றம் வரணும்னு தான் ஏற்பாடு பண்றோம். மாற்றம்னா மாற்றம் வரும். அதிமுகவா தாவேகாவா? அதெல்லாம் சொல்ல முடியாது, வரும். செல்வ பிறந்தகை. காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். மேக்சிமம் இது திமுக தொகுதி. திமுக தொகுதி இது காங்கிரஸ் கொடுத்தனால எப்பவுமே திமுக தான் வரும், காங்கிரஸ் தான் வரும். ஏன்னா டிஎம்கே கூட்டணி ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி என்ன செல்வ பிறந்தகை இருந்ததுனால கொஞ்சம் இங்க நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. திட்டங்கள் நிறைவேற்றிருக்காரு அவரு. ஸ்டாலின் அவர்களே வரணும். மக்களுக்கு அதிகமாக லைக் பண்றாங்க. அதனால சான்சஸ் அதிகம். செல்வ பிறந்தகை வர்றதுக்கு அது கூட்டணியில் வரவங்க ஜெயிக்க சான்ஸ் வாய்ப்பு இல்லை. இல்லை இவ்வளோ அந்த மாதிரி செஞ்சிருக்காருல்ல செல்வ பிறந்தகை. எம்எல்ஏ நிறைய செஞ்சிருக்காரு. கூட ஏறி பார்த்தீங்கன்னா 17 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குது. பைபாஸ் ஒர்க் எல்லாம் நிறைய நடக்குது. ரோடு கீடு, டவர் லைட் எல்லாம் ஸ்ரீபெரும்புதூர்ல அடிப்படை பாதாள சாக்கடை வசதி எல்லாமே செஞ்சிருக்காரு. இன்னைக்கு வெளியே போன இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம இன்னைக்கு ஃபோர்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள வத வச்சிருக்கு. இந்த ஃபோர்ட் கம்பெனி திருப்பி ரன்னாவதுக்கு உண்டான பிளான் போயின்னு இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லா ஃபேவர் பண்றாங்க. அவர் இப்போ இது வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல 10 வருஷம் முன்னாடி பாதாள சாக்கடை பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அதை ஒரு வாரா பண்ணிட்டு வர்றாரு. இது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. ரேஷன் கடையில் ரேஷன் கடை பண்ணியிருக்காரு. 15 வார்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வார்டுக்கு ரேஷன் கடை திறந்துருக்காரு. இப்போ இளைஞர்களுக்கு ஜிம்மு திறந்து வச்சிருக்காரு. குடி தண்ணி எல்லாம் வந்தது. இப்போ மெட்ரோ சம்பரமங்க ஏரியிலேருந்து குடி தண்ணி மெட்ரோ வாட்டர் சுத்திகரிப்பு பண்ணி மெட்ரோ வாட்டர் இப்போ வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. குடி தண்ணி தான் மெயின். சாலை வசதி, லைட்டு, ரேஷன் பொருள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வீடு தேடி போய் ரேஷன் பொருள், இந்த மகளிருக்கு உரிமை தொகை எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. எம்எல்ஏ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ செல்வ பிறந்தகை. செல்வ பிறந்தகைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவர் சைலண்டான ஆள், வருவார், அவர் வேலை பார்ப்பாரு. எந்த ஒரு இதுவும் கிடையாது சார் அவரு. ரெண்டாவது இப்போ முக ஸ்டாலின் இந்த மகளிருக்கு 1000 ரூபாய், இப்போ ஆட்சிக்கு வந்தால் 2000, அதுக்கப்புறமா இந்த 8000 ரூபாய் கூப்பனு, அதெல்லாம் திருப்பி முக ஸ்டாலின் தான் சார் வரணும். செல்வ பிறந்தகைக்கு நிறைய ரோடு, ஏரி எல்லாம் புனரமைக்கிறது. 17 கோடி ரூபாயில் ஏரி புனரமைக்கிறது. கலங்கல், மது அதெல்லாம் கட்டியிருக்காரு. ப்ளஸ்ஸு பைபாஸ் எல்லாம் வருது. எல்லாம் நிறைய திட்டங்கள் நல்லா செஞ்சுருக்காரு. அதோட அரசாங்கத்தோட திட்டம் எல்லாமே மக்களுக்கு முழுமையாக பயன்படுற மாதிரி 1000 ரூபாய் ஃப்ரீ பாஸ், பஸ்ஸு, பெண்களுக்கு இலவச ஃப்ரீ பாஸ் எல்லாமே அவர் மூலமா எல்லா திட்டங்களும் கரெக்டாக மக்களுக்கு சென்றடையுது. ஆனா இங்க பேசும்போது தலைமை இப்போ இருக்கிற தலைமை சரியில்லை. அது யாரா சொல்லிருப்பாங்க தப்பா? அருமையா தலைமை அவர் அதான் தலைமை. இன்னும் யாரு இருக்கிறாங்க? அம்மா படி, எம்ஜிஆர் படி, யார் தலைமை? அவர் தான் தலைமை. அவர் யார் கட்டுற போட்டு ஓட்டு. பாஜக கிட்ட அடிமையா இருக்காங்க. அது அடிமை அவரு இந்தியாவுக்குள்ள அவர் சூப்பரா செய்யறாரு. பிரதமர் என் அக்கௌண்ட் 2000 போறாரு. நான் தான் ஓட்டிங்கிறேன். என் அக்கௌண்ட் 2000 இதா. அவர் போய் எப்படி குறை சொல்ல முடியும்? அவர் யார் சூப்பரா பண்ணலாம் சொல்லுது? சூப்பரா பண்ணிக்கிறாரு. எல்லாம் நல்லா நிதி பண்ணிக்கிறாரு. அங்க போனா ஒரு சாவு போன் வச்சு உடனே வந்துருவாரு. யாருன்னா உறுப்பினர் பண்ணா கூட வந்துருவாரு. நேரம் சாப்பிட்டு வந்துருவாரு. அதிமுக ஜெயிக்கின்றீங்க? அதிமுக எப்ப ஜெயிச்சிச்சு? ஜெயிச்சிச்சு. எவ்வளவு ஓட்டுன்னு சொல்ல முடியாது, ஜெயிச்சிச்சு. முன்ன பழனி ஒரு 5 வருஷம் இருந்தாரு. ஒரு ஆயுத பூஜைக்கு பரிசு போக 500 ரூபாய் பொறிகிரி வச்சு
எல்லா பொதுமக்கள் கொடுத்தாரு. அந்த இருக்கிற கட்சிப்பட்ட ஜனங்களும் அவங்களுக்கு ஒரு 500 1000 கொடுத்தாரு. எல்லா பொதுமக்கள் எல்லாம் கொடுத்தாரு. மாசம் மாசம் வந்திருந்தாரு. இது நான் இங்க இது வந்து அவரை நம்ம பார்த்ததுல நம்ம பார்க்கல. 500 எதுக்கு கொடுத்தாரு? ஓட்டுக்கா? ஓட்டுக்கு இல்ல, நல்ல நாளுங்களுக்கு கொடுக்குறது, அன்பளிப்பா கொடுக்குறது. ஒரு வீட்டுல விசேஷம்னா வந்து போறாரு, ஒரு நல்லது கெட்டதை வந்து பங்கு கொண்டுக்கிறாரு. அதுதான் நம்மளுக்கு தெரியும். எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நல்லா செய்யறாரு தளபதி. அதனால வந்து அவருக்கு கூட்டணி வரதுனால அவருக்கு சீட்டு கொடுக்கும். அதனால கை சின்னத்துக்கு நாங்கள் ஓட்டு கொடுப்போம். அவர் சொல்லும் பிறகு இப்போ நல்லா செய்வார் சொல்லிக்கிறாரு. சேர்ந்தானா அடுத்த மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து நேர்ப்பாரு. கவர்மெண்ட் கொண்ட ஸ்கீம் மட்டுமே எல்லாருக்கும் பயனடைகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்காரு. பட்டா கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இல்லம் கல்வி, இந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சி வந்தோன்னா தான் இவ்வளோ தொழிற்சாலை இங்கே வந்தது. காரணமே திமுக தான், வேற யாரும் சொல்ல முடியாது. மகளிர் உரிமை தராரு, பஸ் விட்டு இருக்காரு. அவர் தான் எல்லாம் நல்லா பண்ணுறாரு, நல்லதெல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. அதனால் அவர் தான் வரணும், மீண்டும் மீண்டும் அவர் தான் வரணும். கடவுள் சாட்சி அவர் தான் வரணும். பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு உதவித்தொகை பெண்களுக்கு. கல்லூரி பசங்களுக்கோ காசு கொடுக்குறாரு, ஸ்கூல் பசங்களுக்கோ காசு கொடுக்குறாரு. அதனால உதயசூரியனுக்கே ஓட்டு போடலாம் முடிவு பண்ணியிருக்கோம். செல்வ பெருந்தகை எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு 5 வருஷத்துல? எல்லாமே சொன்னவொடனே நடக்குது. ரோடெல்லாம் போடுறாங்க, குழா வேணும்னாலும் குழா போட்டு கொடுத்தாங்க, தண்ணி வேணும்னு எல்லாமே பண்ணுறாங்க. நல்ல திட்டம். மகளிர் உரிமை தொகை வந்து 2000 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? கொடுப்பாங்க நம்புறீங்களா? நம்புறோம். ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, கொடுத்தாரு. அதே மாதிரி 2000 கொடுப்பாரு, நம்புறோம். ஸ்டாலின் தான் எங்களுக்கு காசு தான் வாங்குறேன். நான் மாதம் மாதம் யூஸ் பண்ணால் அவங்க எல்லாம் தான் அவர் செய்கிறாரு, எல்லாம் தான் பண்ணுறாரு. இது வந்து அவங்க அப்பா இருந்துலேருந்து அதுதான் போடுறோம் ஓட்டு. செல்வ பெருந்தகை என்ன பண்ணாரு 5 வருஷத்துல? எங்க இந்த தெருவுக்கு எங்களுக்கு ரோடு வசதி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னே ரோடு கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ரோடு பண்ணி கொடுத்தாங்க. இந்த பக்கம் ரோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. கோவில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ரொம்ப அதுக்கு முன்னே ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ நல்லா போட்டு பாருங்க, கோவில் சுற்றி தர போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு நல்ல இந்த சந்து தர போட்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த ஆட்சியில தான் நடந்தது. மறுபடியும் எங்களுக்கு அவர் தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் டைனேஜர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, வீடு குழா போட்டிருக்காங்க. இந்த டேங்க் 2 டேங்க் போட்டிருக்காங்க. எங்களுக்கு சுடுகாட்டுல இருந்து வரவங்களுக்கு தண்ணி இல்லாம இருந்தது. இப்போ இந்த தண்ணி வசதி பண்ணிருக்காங்க. இப்போ இந்த குளம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சுத்தி கட்டி நடமேடா பட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த ஆட்சியே தான் திருப்பி வேணும். கூப்பன் கார்டு தரேன்னுக்காங்க. தேவையான வீட்டுக்கு வசதியான தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். அதிமுக கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான், காங்கிரஸுக்கு சிறப்பா இருக்குது செல்வ பெருந்தகைக்கு. அது முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய அராஜகம், ரவுடிசம், அப்புறம் வந்து மாமூல் வசூல் அதெல்லாம் இருந்தது. அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பழனி அவர்கள் போட்டி போறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவர் வெற்றி வாய்ப்பே இருக்காது சார், இருக்காது. வெற்றி வாய்ப்பே கம்மி தான். ஆனால் செல்வ பெருந்தகை தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா 10 ஆண்டு காலமாக இந்த அதிமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலை. பாதாள சாக்கடைலாம் தோண்டி போட்டு விட்டாங்க, எதுவுமே பண்ணல. அவருக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ இவர் வந்து பண்ணாமல் இருந்தால் மக்கள் கொஞ்சம் இது இருக்கும். இவரும் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த டிவிக்கு ஏதாவது வந்திருக்கு புதுசாக கட்சி, இதெல்லாம் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் போகுது. முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் தான் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் வந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். நடுத்தர மக்கள் பாதிப்பு. அதிமுக முன்ன ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். அதாவது கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் 18,000 கொடுத்தாங்க. 12வது படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இதில் வந்து எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறது எந்த விதத்தில் போடுவாங்க. அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பழனி போட்டி போடுறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி பாக்குறீங்க? வெற்றி வாய்ப்பு அவரை விட இவருக்கு அதிகமாக இருக்கு. இருக்கிற சிட்டி எம்எல்ஏக்கு அதிகமாக இருக்கு. அவங்க ஸ்கீம்ல எதுவுமே செய்யலை. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நல்ல வேலை கொடுத்தாங்க, படிக்க சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆடு கொடுத்து மாடு கொடுத்து மேய்க்க சொன்னாங்க. அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். பழனிசாமி ஆட்சியில் வந்து நீ பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ வீடு வீடாக தேடி மக்களுக்கு குறையோ இல்லை ஒரு மீட்டிங் ஒரு சத்தத்தை வச்சு வேலை வாய்ப்பு திட்டமோ எந்த இதுவும் அந்த 5 வருஷத்துல எதுவும் மக்களுக்கு காசு எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் எதுவும் ரவுடிசம் இப்போ அப்ரூவலுக்குன்னு போனாங்கன்னா எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்ட்டு ஓடுறான். இந்த கேஆ மோட்டார்ஸ்லாம் இன்னைக்கு தடாக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து அவங்க கவர்மெண்ட்ல ஓடிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு செல்வ பெருந்தகை தானே இருந்திருக்காரு. 2வது மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஜனங்க நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஜனங்க மாற்றி தானே போடுது. இது வரைக்கும் செல்வ பெருந்தகை இது வரைக்கும் ஒரு தாட்டி கூட வந்து பார்க்கல. ஜெயிச்சு ரோடு அவர் ஒன்றையும் போல, அவராக போட்ட ரோடு அவர் எங்கேயே தான் உட்காந்துக்கிறாரு. ரோடு போட்டு கார்பரேஷன்ல போட போறாங்க. அதுக்கு முன்னாடி ரோடே இல்லையே. இப்பதானே இந்த ரோடு இந்த ஃபேரபிளக் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 2000 கொடுக்குறாரு. அதுக்கு முன்ன கொடுக்கலையே, இப்பதானே கொடுக்குறாருன்றாரு. கடைசி தருணத்துல வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண்பாடு இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் வெளியே போயிடும் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தாங்க. அது ஏதாவது களத்தை எதிர்க்குதா? அந்த மாதிரிலாம் அப்படி அரசியல் பஸ்லாம் இருந்தது.
தலைமை அந்த காங்கிரஸ் தலைமையும் அந்த திமுக தலைமையை பேசி சரி பண்ணி எப்பவும் போல நார்மல் ஆயிடுச்சு. இந்த நடுவில் இருக்கிற சில உங்களை மாதிரி மீடியாங்களாம் கொளுத்தி போட்டது தான் இந்த மாதிரி எல்லாம். அது மேலத்து சமாச்சாரம் சார். கீழ் மக்களுக்கு திமுகவுடைய கூட்டணி அமோக வெற்றியை ஜெயிக்கும் சார். இது தாவேக்காவுக்கு இங்க ஸ்ரீபெரும்புதூர் இல்லை, தாவேக்காவுக்கு சாய்ஸ் கம்மி தான். இங்கே அங்கே யாருமே இருக்காங்க தெரியல எங்களுக்கு. புதுசாக ஒரு கேண்டிடேட் பட் சின்ன பசங்களாம் லைக் பண்ணுதுங்க. ஆனால் ஓட்டு இல்லாதவங்க லைக் பண்ணுறாங்க. தென்னரசு ப்ரோ அவங்க நிற்கிறாங்க. அவரு சப்போர்ட் இருக்குங்களா? இருக்கு. லாஸ்ட் டைம் போன வீக் கூட பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அப்பவே பார்த்த கூட்டம்லாம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுவும் யங்ஸ்டர்ஸ் அதிகம்ல, அதனால டிவிக்கே தான். யங்ஸ்டர்ஸை விட அதிகமாக மெச்சூர்டாக இருக்க அங்கிள்ஸ் எல்லாருமேலாம் கூட டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ டிவிகே வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த இளைஞர்கள் ஓட்டு ஃபுல்லாவே தாவேக்காவு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இளைஞனுக்கு வேலை கொடுத்தது யாரு? எந்த கவர்மெண்ட்னு பார்க்கணும். சென்னையில் ஒரு ஷோரூம் தந்தாங்க, அது நடிகை வந்திருந்தாங்க. நடிகை பின்னாடி ஒரு 1000 பேர் போகலாம். அதை வச்சு தாவேக வேட்பாளர் அவர் வந்து என்னென்ன சொன்னார்னா, இது சூப்பர் 6 திட்டம், தாய்மாமன் சீர்திட்டம், அது மாதிரி நிறைய திட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி வாக்கு சேகரிச்சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு ஒழுங்காகவே இல்லை. பாதல சேகட நோண்டுன்னு சொல்லிட்டு நோண்டி விட்டுறாங்க. அவர் வந்து என்ன செய்வாருன்னு நினைக்கிறேன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு தருவாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே ப்ரோ எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, இது ஆல்ரெடி இப்போ முடிஞ்சது தானே. விஜய் அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கல்ல, அது எல்லாமே முடிஞ்ச போன. இந்த தொகுதியில் வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சுங்காசத்தில் நிறைய சிப்காட் இருக்கு, அதுக்கப்புறம் இருங்காட்டுக்கோட்டையில் நிறைய சிப்காட் இருக்கு. எந்த சிப்காட்லையுமே வெளியேந்து வரவங்க தான் மட்டும்தான் இங்கே வேலை செய்கிறாங்களே தவிர, இந்த உள்ளூரில் இருக்கிறவங்க வேலைக்கு எடுக்கவே மாட்டுறாங்க. லோக்கல்ன்றதுனால வேலைக்கு எடுக்க மாட்டுறாங்க. அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன். இப்போ எங்கள் தளபதி விஜயன்ற இன்னொரு கோரிக்கை என்னன்னா, இப்போ உள்ளூரில் இருக்கிற நாங்கள் இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு நம்ம இதில் எதுவுமே கிடையாது. உள்ளூர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு தரணும்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு பெண்களும் வெளியே வரவே அச்சப்படுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தான் இன்றைக்கி நல்ல கம்பெனிகள் இளைஞர் வேலைவாய்ப்பு. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் ஏராளமான கம்பெனி தொழிற்சாலைகளால் பல ஆயிரம் இளைஞர்கள் வேலைவாய்ப்புல வேலை செய்கிறாங்க. இது நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதர் ஸ்டேட்டுக்கு போகிற கம்பெனிலாம் நீ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான். இப்போ இளைஞருக்கு வேலை வாய்ப்பு, மகளிருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே இன்னைக்கு அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மகளிருக்கு தங்கியிருந்து வேலை செய்கிற விடுதியும் கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாம்பாக்கம், பால்நூர்லாம் பல ஆயிரம் பெண்கள் தங்குற அளவுக்கு விடுதிலாம் இருக்குது. கும்பகோணம், தஞ்சாவூர், வெளியே மாவட்டத்தில் பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பான இடம். நீ காஞ்சிபுரத்தில் தொழிற்சாலையில் அங்கங்கே விடுதியில் கட்ட போட்டு அவங்களுக்கு உணவுலாம் தராங்க. நல்ல பொற்கால ஆட்சி திமுக நடந்து கொண்டு. விஜய் வந்தால் மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவாருன்னு மக்கள் நம்புறாங்க. அதுக்கு உண்டான முயற்சி அவர் இன்னும் எதுவும் செய்யலையே. ஏதாவது செஞ்சுருக்காருங்களா? இல்லையே. பெண்கள் பாதுகாப்பு வேணும், பெண்கள் பாதுகாப்பு வேணும் தான். அந்த மாதிரி எதுவும் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லையே. இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லையே. மொத்தத்தில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல முறையில் தானே இருக்குது. அதாவது 1-2 இருந்தால் கூட அது வந்து சரி செஞ்சுடுறாங்க இல்லையே. சினிமா நடிகருக்கோசம் இருக்கிற ரசிகர்கள் பண்ணுவாங்க சார். இருக்கிற முன்னோடியெல்லாம் ரெட்டலி தான் சார் ஓட்டு போடுவாங்க. நான் பக்கா ஏடிஎம்கே தான். நான் இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த வாட்டி போடலாம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற நீங்க கன்வின்ஸ் ஆகுறீங்களா அதுக்கு? எதுக்கு? நான் முடியாது. நான் எப்பவுமே எனக்கு ரெட்டையில தான். இல்லை, நீங்க இப்போ ஆரம்பத்தில் சொல்லும்போது தாவேக்கா வந்தா வீட்டில் இருக்கிறவங்க டாய்ச்சல் உங்களுக்கோசம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மான வார்த்தை. நான் ரெட்டலி தான் போடுவேன். நாங்கள் விஜய் ரசிகர், எங்களுக்கு பிடிக்கும். எதிர்பார்க்குறோம் புது ஆள் வந்தால் எப்படி நடக்கும். தாவேக்கா சுத்தமாக ஜெயிக்காது. சும்மா சீன் காட்டுறாங்க, அவ்வளோதான். எத்தனை வயசுல ஓட்டு போடுவாங்க? 18. எல்லா இளைஞருக்கு 18 வயசு ஏதாவது குழந்தை கூட தான் போய் பார்க்குது விஜய். அது ஓட்டு போடுமா? இளைஞரோட ஆதரவு அதிகமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு இருக்கு. ஒரு வாட்டி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல இந்த சைடு அவங்க. தாவேக்கா சரண்டர் ஆனதாக ஒரு நியூஸ் பொதுமக்கள் லெவலில் பரவிக்கிட்டு இருக்குது. அது இல்லைன்னு ஒரு முறை பிரச்சாரத்தை வந்து நிரூபிக்கணும். காலகட்டத்தில் விஜய் இருக்காரு. எந்த பாதிப்பும் கிடையாது. சிங்கிளாக இருக்காங்க. எங்கள் தெருவில் ஒரு பொண்ணு 15 வருஷமா ஒத்தையாக இருக்குது. அந்த எந்த ஸ்டேட்னு யாரும் விசாரிக்க மாட்டாங்க. தமிழர்கள் வந்து பெண்களுக்கு வந்து உரிமையை தர இடம் இது. ஏன்னா கண்ணை பிறந்த இடம் இது. அதனால பெண்களை நாங்கள் மதிக்கிறோம். வீண் விளம்பரத்துக்காக சில பேர் சொல்கிறாங்க. வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 3000-4000 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்குது. அந்த மாதிரி இங்கே இல்லை. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புக்காக மொத்த தமிழர்களையும் குறை சொல்கிறது தப்பு. 1-2 கேஸ் வரும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது உண்மை. எங்கன்னா விஜயனுடைய கட்சிக்குள்ள. தாவேக்கான்றது வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து பிரபலமாக எதுவும் இல்லை. அந்த ரசிகருடைய இதுதான் இருக்குமே கண்டி. அவர் வந்து அரசியலுக்கு புதுசு. மக்கள் வந்து சந்திக்கிறது கிடையாது. மக்களுடைய குறைகள் இன்னும் அவர் கேட்கல. அவர் இன்னும் அந்த சினிமா மோகத்தில் தான் போயிட்டு இருக்காரு.